ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும், அதுதான் விஷயம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 60 வருஷமாக ட்ரெயின் அப் பண்ணிட்டானுங்க. ஹிந்தின்னொன்று ஆத்தா அம்மான்னு தெருப்புறா விழுந்து புரண்டு அழுவானுங்க. அவனுக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஹிந்தின்றது கொண்டு போய் இந்த மும்மொழிக்கும் அப்படியே லேசாக அப்படியே ட்ராக் மாற்றுறாங்க. ஹிந்தின்றதை விட்டுட்டு மும்மொழின்ட்டு. என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டில் 35,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதில் 52 லட்சம் குழந்தைங்க படிக்குதுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 12,000 தனியார் பள்ளிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 56 லட்சம் குழந்தைங்க படிக்குதுங்க. இந்த 56 லட்சம் குழந்தைங்களுக்கு மெட்ரிக்கு, சிபிஎஸ்சி நிறைய சிஸ்டம் இருக்குது. எந்த மொழி வேணால் அவங்க விருப்ப மொழி படிக்கலாம். இந்த பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் படிப்பா? ரொம்ப ஏழை குழந்தைங்க, எதுக்குமே வசதி இல்லாதவங்க, அவங்க தான் சேர்ப்பாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இருமொழின்றாங்க. இது மட்டும்தான், தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான். அதுவும் சமச்சீர்னு வச்சுருக்காங்க. சமச்சீரில் இவனுங்களே அழுவானுங்க. ஐயோ, சமச்சீரில் படித்த குழந்தை நீட்டு எழுத முடியாதுன்னு அழுவானுங்க. ட்ராமா. அதாவது ரொம்ப கேவலமான கல்வி திட்டம் ஏழை குழந்தைங்களுக்கு. நல்லா பல மொழி கற்றுக்கலாம், சிபிஎஸ்சி நல்லா அட்வான்ஸ்டாக படிக்கிறது, அதெல்லாம் பணக்கார பசங்களுக்கு. இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, இருக்கிற பள்ளிக்கூடம் முக்கால்வாசி பேர் திமுககாரன் நடத்துறது தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா நடத்துனா அவன் தனியார் பள்ளிக்கு யாரும் சேர்க்க மாட்டான். இதுதான் நோக்கம். இதுக்கு தான் இவ்வளோ ஃப்ராடு வேலையும் பண்ணிகிட்ருக்கானுங்க. அந்த ஏழை குழந்தைய படிக்க விடாமல் பண்ணுறானுங்க. மோடி ஐயா கொண்டு வந்த திட்டம் என்ன சொல்கிறாரு? எல்லா பள்ளியிலையும் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம், தாய்மொழி கட்டாயம், 5ஆம் வகுப்புக்கு மேலே ஆங்கிலம் படிக்கலாம், 3ஆவதாக ஒரு மொழி, எந்த மொழி வேணால் படிங்க அப்படின்ட்டு இந்தியா பூரா கொண்டு வராங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, இந்தியா பூரா கொண்டு வராங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இங்கே எல்லாமே கட்சி சார்பு தானே. இவன் பாஜகவை பிடிக்காது நிறைய பேருக்கு. அவனுங்க ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு தேடின்னு இருப்பானுங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு. ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு கத்துவானுங்க. 3வது மொழின்னா ஹிந்தி மட்டும் இல்லைங்க, எதை வேணால் படிக்கலான்னு தான் சொல்கிறோம். நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறீங்களா ஹிந்தி, அதை ஏழை குழந்தைக்கும் கொடுங்கடா வாய்ப்பு. அது வேணா படிக்குது, வேணான்னா விட்டு போகுது. உங்களுக்கு என்னடா, நீங்கள் இருமொழி ஸ்கூலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஎம் ஸ்ரீன்ட்டு 2,000 கோடி கொடுக்குறாங்க இல்லையா, அது இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறது. மும்மொழி கொள்கை மட்டும் இல்லைங்க, ஸ்மார்ட் கிளாஸ் நிறைய விஷயம் அமல்படுத்த போகிறாங்க. ரொம்ப பள்ளி கல்வியை எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு ஒரு திட்டம் அது. நீ அதை செய்ய மாட்டேன். 2,000 கோடி மத்திய அரசு கொடுக்குதுன்னா 60% அவங்க கொடுக்குறாங்க, 40% மாநில அரசு போடணும். 2,000 கோடி அவங்கன்னா 1,200 கோடி இவனுங்க போடணும். 1,200 கோடியை போட வக்கு இல்லை இவனுங்களுக்கு. அதை மறைக்கிறதுக்கு ஹிந்தி திணிக்கிறாங்கன்றாங்க. ஹிந்தி எங்கேயுமே கட்டாயம் கிடையாதுங்க. 3வது மொழி எந்த மொழி வேணால் படிக்கலாம். இதுதான் உண்மை. விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இவனுங்கிட்ட 1,200 கோடியை போடுறதுக்கு வக்கு இல்லை. வக்கு இல்லாததுனால என்ன பண்ணுறானுங்க, நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், ஹிந்தி திணிப்பை விட மாட்டோன்றானுங்க. விஷயம் நம்பர் 1. 2வது, இவனுங்க அமுல்படுத்தி அரசாங்க பள்ளியும் சர்வதேச தரத்துக்கு வந்துருச்சுன்னா இவனுங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு ஏழை குழந்தைங்க போகாது. இன்னும் நிறைய பசங்க தனியார்லேருந்து அரசு பள்ளிக்கு போயிடும். அது போனால் இவனுங்க கல்லா கட்டுறது குறைஞ்சி போயிடும். அதுக்காக தான் இவ்வளோ ட்ராமா. உங்களுக்கு பாஜக கண்டாலே பிடிக்காதுன்றது உங்களுடைய உரிமை, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த ஃபேக் நேரேட்டிவ்லாம் போய் விழக்கூடாது. இந்த பொய்யா புழுவுறது, ஹிந்தி திணிக்கிறாங்கன்றது, அப்படியே ஹிந்தி தான் இவர் எதிர்க்கிறாராம். அப்புறம் ஏன்டா நடத்துறீங்க நீங்கள்? உங்கள் கொள்கை அதுதான்னா உங்கள் தனியார் ஸ்கூல்லையும் ஹிந்தி கிடையாதுன்னு சொல்லுங்கள், மும்மொழி கிடையாதுன்னு சொல்லுங்கள், லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு கல்லா கட்டுறது குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஏமாத்துற நாட்கள் போயிடுச்சு. எல்லா டிவியும் இவனுங்களுக்கு சார்பாக பேசுவானுங்க. முதல்லலாம் சமூக வலைதளம் கிடையாது, இப்போ சமூக வலைதளம் வந்துருச்சு. நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவனுங்க டிவியை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறானுங்க, எல்லாரையும் மூளை செலவு பண்ணுறானுங்கன்னா, அப்போ நம்மக்கிட்ட சமூக வலைதளம் இருக்குது, நம்மகிட்ட ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. நம்ம இதில் பரப்புவோம். இது உண்மையான நிலவரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். ஏழை குழந்தையும் படிக்கணும், ஏழை குழந்தை பிடிக்கிறத படிக்கணும், அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இருமொழி கொள்கை ஸ்கூலு நடத்துங்க. மத்திய அரசு 2,000 கோடி கொடுக்குதா, நீ ஒரு 1,200 கோடி போட்டு மும்மொழி கொள்கை ஸ்கூலை நீ கட்டு. யார் வேணான்னா, ஏழை குழந்தை முடிவு பண்ணிட்டோம், இருமொழி கொள்கை வேணுமா மும்மொழி கொள்கை வேணுமா முடிவு பண்ணிட்டோம். இதை தடுக்கிறதுக்கு ட்ராமான்னா அது ஒத்துக்கூடாதுங்க. உங்களுக்கு கட்சிகள் பிடிக்குது பிடிக்கல வேறு, மக்களுக்கு எது நல்லதுன்றது வேறு. தயவு கூர்ந்து இதை சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி.